ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. சன்னியாசி வேடத்தில் சீத்தையை அபகரிச்சுண்டு போகிற ராவணன்னு ஜட்டாயு தடுக்கிறார். மற்றவா தீண்டாத வண்ணம் தான் மனைவியை காப்பாற்றுறது போலவே பிறர் மனைவியையும் ஒருத்தன் காப்பாற்ற வேண்டாமா? ராவணா, ஒரு அரசன்ற வகையில் நீ உன்னுடைய நெறிமுறைப்படி வாழ வேண்டாமா? உனக்கு ஒரு தீமையும் செய்யாத ராமருக்கு இப்படி நீ ஒரு தீங்கு இழக்கிறியேன்னு கேட்குறார். அப்போ மேலும் சொல்கிறார், ராமரால் தான் நீ அழிவுற போகிறேன்றதுல எனக்கு சந்தேகமே இல்லை. உன்னுடைய ஆடையின் நுனியில் ஒரு பாம்பை எடுத்து கட்டின்றது போல், உன் கழுத்தில் கயிற்றாக சுருக்கி கட்டின்றது போல் நீ இப்போ செயல்படுற. உன்னோட அழிவை தேடிண்டு தான் நீ போகிற. ராவணா, தன்னால் சுமக்கக்கூடிய பாரத்தை தான் ஒரு மனுஷன் ஏற்றுக்கணும். தன்னால் ஜீரணம் செய்யக்கூடிய ஒரு உணவை தான் மனுஷன் உண்ணணும். புண்ணியமோ புகழோ பெருமையோ வேறு எந்த நன்மையோ விளைய முடியாத ஒரு காரியத்தை அறிவுள்ள மனுஷன் செய்வானா? நீ இளைஞன், நான் வயோதிகன். ஆனாலும் கூட என் கண்ணு எதிரிலேயே நீ சீத்தையை அபகரிச்சுன்னு போகிறத நான் அனுமதிக்க முடியாது. நீ வீரனாக இருந்தால் என்னோட போரிடு. ராம லக்ஷ்மணா கிட்ட போய் செய்தியை தெரிவிக்கலாம்னு பார்த்தா நான் இந்த இடத்த விட்டு அகன்றேனாக்கா நீ சீதையை அபகரிச்சுட்டு ஓடி போயிடுவியேன்னு இருக்கு. அதனால இங்கேயே உன்னோட சண்டையிடுறது தான் என்னுடைய தீர்மானமாக நான் வச்சுருக்கேன். இது தசரத மன்னர் குடும்பத்துக்கும் ராமருக்கும் நான் செய்கிற கடமை. நில்லு அரக்கர் தலைவனே, மரத்துலேருந்து பழத்தை வீழ்த்துறது போல உன்னுடைய தேர்லேருந்து நான் உன்னை வீழ்த்தி காட்டுறேன்னு ஜட்டாயு பேசுகிறார். கோபம் அடைகிறார். உடனே ராவணன் அவரை நோக்கி பாயறார். கழுகுகளின் அரசனான ஜட்டாயுவும் அரக்கர்களின் அரசனான ராவணனும் மோதிக்கிறாங்க. 2 மேகங்கள் மோதிக்கிறது போல காட்சி அளிக்கிறது. ராவணன் ஜட்டாயு மேலே அம்பு மாதிரி பொழிகிறார். தொடர்ந்து நடந்த போரில் ராவணனுடைய வில்லு ஒடிஞ்சுடுறது. அவனுடைய தேரோட்டி கொல்லப்படுறார். ஆனால் ஜட்டாயு களைப்படைஞ்சுன்னு இருக்கிறத பார்க்குறார் ராவணன். அவருக்கு மகிழ்ச்சி மேலிடுறது. சீதையை கையில் பற்றின்றவாறே மீண்டும் புஷ்பக விமானத்தில் ஏறி ஆகாயத்தில் புறப்பட ஆயத்தமாறார். பெரும் களைப்பு அடைஞ்சிருக்க ஜட்டாயு ஆனாலும் வானத்தில் பறந்து மீண்டும் அவரை தூக்கிண்டு தாக்குறார். சீதை தன்னுடைய இடது தொடையின் மேலே கிடத்தி அழுத்தி பிடிச்சுண்டவாறே ராவணன் ஜட்டாயுவை எதிர்க்கிறார். ஜட்டாயுவின் தாக்குதலால் ராவணனின் 10 இடது கைகளும் வெட்டப்படுறது. ஆனால் புற்றிலிருந்து திடீர்னு கிளம்புற பாம்பு மாதிரி அந்த கைகள் மீண்டும் தோன்றுறது அவருடைய தவப்பயன் மூலமாக. அங்கே நடந்த சண்டையில் இறுதியாக ராவணன் ரொம்ப கோபம் அடைஞ்சு ஜட்டாயுவின் ரெக்கைகளை அறுத்து எறிஞ்சுடுறார். அந்த கழுகுகளின் அரசன் மேலும் பறக்க முடியாமல் தரையில் விழுந்துடுறார். முழுமையாக ரத்தத்தில் நினைஞ்சு தரையில் விழுந்த ஜட்டாயுவை பார்த்து சீதை அங்கே ஓடுறாங்க. என்னுடைய துரதிர்ஷ்டத்தின் காரணமாக என்னை காப்பாற்ற வந்த ஜட்டாயுக்கு இந்த கதி நேர்ந்துட்டுதே. ராமா லக்ஷ்மணா, என்னை காப்பாற்றுங்கன்னு சீதை கதறின்னு இருக்கும்போதே ராவணன் அவளுடைய தடமுடியை பிடிச்சி இழுத்து அவளை புஷ்பக விமானத்தில் அமர்த்தி வானத்தில் பறந்துடுறார். உலகத்தையே இருள் கவ்வறது. காற்றே வீசலை. சீதைக்கு நேர்ந்த கதி அறிஞ்சு ரிஷிகள் ரொம்ப மனசு வருந்துறா. அதே சமயத்தில் ராவணனுடைய அழிவு உறுதி செய்யப்படுறதுன்ற நினைப்பு அவளுக்கு ஒரு நிம்மதியை தர்றது. பிரம்மதேவன் தேவ காரியம் நிறைவேற தொடங்கிடுதுன்னு சொல்கிறார். ராவணனுடைய மடியில் கடத்தப்படுற சீதை கொடியிலேருந்து பறிக்கப்பட்ட தாமரை போல துவண்டு கிடக்கிறாங்க. அவளை தனது காலில் அணிஞ்சிருந்த நகையை கழன்று வானத்துலேருந்து மின்னல் ஒன்று வீசுறது போல தரையில் வீசுகிறாங்க. பின்னர் வானத்துலேருந்து கங்கை நதி பூமியில் விழுறது மாதிரி முத்துக்கள் பதித்த நகைகளையும் சீதையின் கழுத்துலேருந்து நழுவி தரையில் விழுறது. வேறு நகைகளும் அப்படி விழுறது. இப்படியா ராவணன் சீத்தையை அபகரிச்சுன்னு போகும்போது காட்சியை தாமரை குளங்கள் கூட வருந்தித்துன்னு சொல்லப்பட்டிருக்கு. சிங்கங்களும் புலிகளும் கூட வருந்தி கோபம் அடைஞ்சு தரையின் மேலே விழுந்த புஷ்பக விமானத்தின் நிழலை பார்த்து தொடர்ந்து ஓடித்து. மலைகள்லாம் கண்ணீர் சொரிந்தது. சூரியன் ஒளியையே எழுந்துட்டார். வனதேவதைகள்லாம் நடுக்கம் அடைஞ்சது. இப்படி சகல ஜீவராசிகளும் அசையும் பொருளும் அசையா பொருளும் சீதையின் கதியை பார்த்து துன்பம் அடைஞ்சது. ராவணனால் அபகரிக்கப்பட்ட சீதை அழுது அழுது கண்களும் முகமும் செவந்த நிலையில் ராவணனை பார்த்து ரொம்ப துக்கத்தோடு பேசுகிறாங்க. கொடியவனே ராவணா, உனக்கு வெக்கமாக இல்லை? தன்னந்தனியாக இருந்த இடத்துல என்னை அபகரிச்சுண்டு கோழை போல் பறந்துட்டு போறியே, உனக்கு வெக்கமே இல்லையா? நான் தனியாக விடப்படணுன்றதுக்காகவே ஒரு அரக்கனை பொய்மானா அனுப்பி என் கணவர் அங்கேருந்து அகற்றி நீ தான் இந்த வேலையை செஞ்சுருக்கேன்னு எனக்கு நன்னா புரியுறது. என்னை காப்பாற்ற வந்த ஜட்டாயும் இறந்தாயிட்டுது. மாற்றா மனைவியை இப்படி அபகரிச்சுட்டு போறியே, உன்னை உலகம் இகழாதா? உன்னுடைய வீரத்தை பற்றி என்கிட்ட பேசிட்டு இப்படி கோழத்தனமாக நடந்துக்கிறியே. ராமலக்ஷ்மணாளுடைய அம்புகள் எதிர்க்கிற வல்லமை உனக்கு இருக்கா? நீ படையோடு வந்தால் கூட அவள் முன்ன ஒரு கணத்தில் அழிஞ்சிடுவியே. உனக்கு நன்மைக்காகவாது என்னை விட்டுடு. உன்னுடைய எண்ணம் நிறைவேற போகிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய வார்த்தை மேலும் தொடர்ந்து அதை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.